என்ன மேடம், கட்டடம் கட்டுற இடத்துல முன்னாடி குளம் இருந்ததா சொல்லியிருக்காங்களே, எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் தானே கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிங்க? ஆமாம் சார், எல்லா டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கட்ட ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ திடீர்னு போய் கோர்ட்டில். மேடம், ஸ்டேல பல பிரச்சனைகளும் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, கட்டடம் கட்டுற இடத்துல முன்னாடி குளம் இருந்ததா சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே முறையான இன்ஜினியர் வச்சு கட்டலைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இது பர்பஸா ஏதோ பிளானோட பண்ண மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எப்படியும் ஸ்டே வெக்கேட் ஆகி ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் கண்டிப்பா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்தி வைக்க வேண்டி வரும். என்ன சார்? சார், கட்டடம் கட்டுறதை எப்படி சார் திடீர்னு ஸ்டாப் பண்ண முடியும்? அதோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேல பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம். லோன் கொடுத்த பேங்க்குக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பையர் தான் ஸ்டே வாங்கியிருக்காரு. மற்ற பையர்ஸ்க்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். மேடம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இது கோர்ட் உத்தரவாச்சே, நாம நிறுத்தி வைக்கிறதா நல்லது. இல்லனா சட்ட தரப்புல நமக்கு பல பிரச்சனைகள் வரும். நான் சொல்றத கேளுங்க, தற்சமய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க கொஞ்சம் நிறுத்தி வைங்க. மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க ஒரி பண்றீங்க? இல்ல சார், இப்படி திடீர்னு நீங்க ஸ்டாப் பண்ணி சொன்னீங்கன்னா எப்படி சார்? வேற வழி இல்ல மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. கோர்ட்ல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். சார், இது நீங்க பதட்டப்பட தேவையில்லை மேடம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. என்ன தொல்காப்பியன், என்ன இவர் இப்படி சொல்றாரு? எப்படி வேலையை நிறுத்த முடியும்? சரி, பார்த்துக்கலாம். வர்றேன் சார். ஓகே, சரி சார், வாங்க. என்ன தொல்ஸ், வக்கீல் இப்படி சொல்லிட்டாரு? அவர் சொல்றது சரிதானுங்க. கோர்ட்ல இப்படி ஒரு ஸ்டே இருக்கும்போது நம்ம பில்டிங் கட்டினா சட்ட பிரச்சனை வரத்தானே செய்யும். அவர் சொல்றபடியே கேட்போம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம ஏன் இந்த விஷயத்தை சிவதாஸ் கிட்ட சொல்லக்கூடாது? அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல? என்ன அபி, புரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க? இல்ல தொல்ஸ், இதோ பாருங்க அபி, அந்த சிவதாஸ் ஒரு பெரிய ரவுடின்னு திரும்ப திரும்ப நான் அவங்கள்ட்ட பல முறை சொல்லிட்டேன். இப்போ நீங்க இந்த விஷயத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவன் முறையா ஹேண்டில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நேரா அடிதடி தான். இதோ பாருங்க அபி, இது கோர்ட்ல இருக்க ஒரு மேட்டர். ஒரு மாசமான ரவுடிக்கிட்ட இதை ஒப்படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை பெருசாயிடும். நம்ம வக்கீல் சொல்றபடியே கேட்போம், அதான் கரெக்ட். சரி, கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, போலாம். ஹலோ உஷா. அபி, என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியும்னு தோணல. ஒரே தலைவலியா இருக்கு அபி. நான் மாத்திரை போட்டுட்டு படுக்கலான்னு இருக்கேன். என்ன, உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்கா? நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ அபி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சாதாரண தலைவலி தான். ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். நீ வேலையை பாரு. சரி உஷா, உடம்ப கவனமா பாத்துக்கோ. என்ன? ஓகே அபி, தேங்க்ஸ். சரி. என்ன ப்ராப்ளம் உஷாவுக்கு? உஷாக்கு தலைவலிக்கு தான், அதனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு நாளைக்கு வரலாம். ஒரு வகையில் உஷா இங்கே இல்லாதது நல்லதா போச்சு. ஆமா துல்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேஸுக்கு பின்னாடி ஆதி இருக்காருன்னு உஷாவுக்கு தெரிய வேண்டாம். சரி, சரியா? சார், என்ன எதுக்காக வர சொன்னீங்க? சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட இது எதிர்பார்க்கல பாஸ்கர். நீங்க பிராங்கான ஆளுன்னு நினைச்சேன். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அபிதான் உங்க முதல் மனைவிங்கிறத எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே. தயவு செஞ்சு இதை மறக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கல்யாணம் ஆகி டிவோர்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியுமே. டைவோர்ஸிங்கிற விஷயம் கூட எனக்கு லேட்டா தானே தெரிய வந்தது. அதுவும் அபிதான் உங்க மனைவிங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். பாஸ்கர், உங்க நிச்சயார்த்தத்துக்கு அபி வந்திருந்தா. எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு அவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அப்பவோ அதற்கு பிறகோ எந்த சந்தர்ப்பத்திலாவது நீங்க எங்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாமே. இட்ஸ் ஓகே, அது முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம். பாஸ்கர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பார்த்து நான் பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். such a good girl. அப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட இருந்து நீங்க டைவோர்ஸ் வாங்கிருக்கீங்கன்னா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆச்சரியமா இருக்கு.
பாஸ்கர், உங்களோட நான் வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவன், வாழ்க்கையில் அடிபட்டவன். அந்த தகுதியில கேட்கிறேன், எதுக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையான காரணத்தை சொல்லுங்க. எதுக்கு சார்? அபிய மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எதுக்கு டைவோர்ஸ் பண்ணணும்? அபி பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? மிஞ்சி மிஞ்சி போனா 4-5 தடவை பார்த்துருப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு அடிபட்டிருக்கேன். நம்ம நாட்டில் டைவர்ஸுங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆம்பளைக்கும் தகுதி குறைவு தான். டைவர்ஸ் ஆம்பளைக்கு சமுதாயத்தில் மரியாதை கம்மி. அப்படி இருந்தும் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணங்கள் எல்லாமே இருக்கும். என்ன சார் நீங்க பெரியவர் புத்திசாலின்னு நினைச்சேன். இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. இருங்க பாஸ்கர், ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? சில பேரை ஒரு தடவை பார்த்தாலே அவங்கள பத்தி முடிவுக்கு வர முடியும். அபிய எனக்கு கொஞ்ச நாளாத்தான் தெரியும். ஆனா அவன் நல்ல பொண்ணுங்கிறது என்னோட அனுமானம். அது உங்க முட்டாள்தனமான கணிப்பு. ஐ எம் சாரி டு சே திஸ் சார், பட் வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க பேசுற விஷயம் அப்படி. சார், நம்ம இதை பத்தி அதிகமா பேச வேண்டாம். நீங்க ரஞ்சினியோட கார்டியன்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் பொறுமையா நின்று கேட்டுட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அபி ஒரு பெரிய ஏஞ்சல் இல்லை. நீங்க பாராட்டுற அளவுக்கு அவளுக்கு தகுதியும் கிடையாது. அவளோட முகராசி அப்படி. யாரு பார்த்தாலும் ஈஸியா ஏமாந்துருவாங்க. நானும் அப்படிதான் ஏமாந்தேன். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ரஞ்சினி உங்களை அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. நீங்க என்னடா தேவையில்லாதவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு. வேண்டாம் சார், விட்டுருங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம இனிமே பேச வேண்டாம். நான் வரேன். மம்மி, போயிட்டு வரேன். நீங்க நீங்க அர்ஜுன் தானே? பாயிண்ட். ஈஸ்வரன் அங்கிள் இருக்காரா? ஓகே. டாட், somebody wants to see you. Please take your seat. Thank you. அடடே ரஜினி, வாட் a சர்ப்ரைஸ். எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன் அங்கிள். உட்காருமா. Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல அங்கிள், எதுவும் வேண்டாம். ஏமா, நம்ம வீடுமா, எதுக்குமா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குற? அதான் அங்கிள் நானும் சொல்றேன், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? என்னம்மா ரஞ்சனி, ஆர் யூ ஆல் ரைட்? இல்ல அங்கிள், எவ்வளவு அக்கறையா நீங்க என்கிட்ட நடந்துக்கிறீங்க, எவ்வளவு பிரியமா பேசுறீங்க. ஆனா என்னம்மா ஆனா என்ன சொல்ல வர? சரி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ரஞ்சனி, என்ன பேசாமலே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? சரி, நானே பேசுறேன். தமா, உன் கல்யாணத்துக்கு மண்டபம் எல்லாம் பார்த்தாச்சு. அருமையான மண்டபம், முழுக்க ஏசி வசதி பண்ணது. அப்படியா? மண்டபத்தை பத்தின கவலை எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது சாப்பாடு. அந்த வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கு ஒரு அருமையான செட்டிநாடு சமையல்காரனை பார்த்து வச்சிருக்கேன். வாட் இஸ் ராங் வித் யூ? நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ ஆனா டல்லா இருக்க. மனசுல ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அங்கிள், இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க இவ்வளவு அக்கறையா பொறுப்பா பேசுறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் மனசுல... சொல்லுமா, உன் மனசுல எது இருந்தாலும் தயங்காம சொல்லு. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்றதுனால ஒருவித கடமை உணர்ச்சியில தான் இதை நீங்க பண்றீங்கல்ல. உங்களோட அடி மனசுல இந்த கல்யாணத்தை பத்தி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தோணல அங்கிள். ஒருவித சங்கடத்தோட தான் நீங்க இதுல ஈடுபடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சனி, உங்களுக்கு எதுக்கு அங்கிள் இந்த சங்கடம்? உங்களுக்கு சங்கடத்தை தர நான் விரும்பல. விருப்பம் இல்லாம நீங்க இதை இழுத்து போட்டு செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஒரு விதத்துல எனக்கு அது வருத்தமா கூட இருக்கு. என்னம்மா ரஞ்சனி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? நீ இப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குமா? எனக்கும் மனசு சங்கடமா தான் இருக்கு அங்கிள். நீங்க பாஸ்கரை பார்த்து பேசிருக்கீங்க. நீங்க பேசினதெல்லாம் என்கிட்ட சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஓஹோ. நீங்க அவர்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது அங்கிள். பாஸ்கரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஒரு ஜென்டில்மேன். எல்லா மனுஷங்க மாதிரி அவர்கிட்டயே சில குறைகள் இருக்கலாம். அதுக்காக நீங்க எப்படி அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம்? மத்தவங்க பார்வைக்கு அவர் எப்படியோ,
ஆனா எனக்கு அவரு நல்லவரா தான் தெரியறாரு. அவர் குறைகளோடய நான் நேசிக்கிறேன் அங்கிள். அது இல்லம்மா, நான் பேசினதோட அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்காம பேசுற. அவ புரிஞ்சுதான் பேசுறா, நீங்க தான் புரியாம பேசுறீங்க. காஞ்சனா, யாருங்க அந்த அபி? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்காக நீங்க ஏன் பாஸ்கர் கிட்ட பறிஞ்சு பேசணும்? ஏன், எதுக்காக அப்படி பேசணும்? பாவம் ரஞ்சனி, அவ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா. ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு பொறுப்பேத்திக்கிட்டீங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி பேசலாமா? கடைசி நேரத்துல இப்படி பேசிருக்கீங்களே, ஏதாவது குழப்பம் வந்து கல்யாணம் நின்னா பாவம், அது ரஞ்சனியை எவ்வளவு பாதிக்கும், அதை யோசிச்சு பாத்தீங்களா? அது இல்ல காஞ்சனா, அபி நல்ல பொண்ணு. பாஸ்கர் அவளோட புருஷன்னு தெரிஞ்சதும் மனசுல ஒரு ஆதங்கம், அதுதான் அதை பத்தி கேட்டேன். யார் நல்ல பொண்ணுப்பா? அபியா? உங்களுக்கு அபிய பத்தி என்ன தெரியும்? அப்பா, உங்களுக்கு எதுவுமே சரியா ஜட்ஜ் பண்ண தெரியாது. இதோட நிறுத்துருங்க ப்ளீஸ். பாவம் ரஞ்சினி, அவங்கள ஏன் அப்செட் பண்றீங்க? டேய், நான் அவளை அப்செட் பண்ணலடா. ரஞ்சனி மேலே எனக்கு அக்கறை இருக்கு, அதுதான். ரஞ்சினி மேல அக்கறை இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி பேசிருக்கவே மாட்டீங்க. ஆதி, லுக்பா, இதுவரைக்கும் நீங்க ரஞ்சினியோட கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னா நானும் அம்மாவும் பேசாம இருந்தோம். இப்போ சொல்றேன், ரஞ்சினியோட மேரேஜ் இனிமே எங்களோட பொறுப்பு. ஆமா ரஞ்சினி, கவலைப்படாதம்மா. உனக்கு நான் இருக்கேன், ஆதி இருக்கான். நாங்க 2 பேரும் முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். ரஞ்சனி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. என் மனசுல தப்பான எண்ணம் எதுவும் இல்ல. எனக்கு உன் மேல அக்கறை இருக்குமா. இத பாருங்க, எப்ப நீங்க அபிக்கு வக்காலத்து வாங்கி பேசுனீங்களோ அப்பவே உங்களை நம்ப முடியாதுன்னு முடிவாயிடுச்சு. நீ கொஞ்சம் சும்மா இருமா. ரஞ்சனி, நான் பாஸ்கர் கிட்ட என் மனசுல தோணின சந்தேகத்தை தான் கேட்டேன், அவ்வளவுதான். இனிமே அது பிரச்சனை இல்லை. நீ அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம். நானே உன் கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்கிறேன். அதுதான் மண்டபம் கூட பார்த்தாச்சு சொல்லிட்டேனே. டோன்ட் வரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு ஆதரவா ஒரு குடும்பமே இருக்கும்போது நான் எதுக்கு அங்கிள் கவலைப்படணும்? தேங்க்யூ வெரி மச் அங்கிள். வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. போயிட்டு வா. ஆதி பாய். பாய் ரஞ்சினி, டேக் கேர். தேங்க்யூ. அம்மான், நானும் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல சாப்பிட்டு போ. அம்மா, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அதை இருக்குமா? அம்மா சாப்பிட்டு போ. ப்ளீஸ் மா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ மா. என்னமாச்சு? அட்வொகேட் என்ன சொன்னார்? என்ன சார் சொல்றது, நம்மளோட வேலையை கெடுக்கணும், தாமதப்படுத்தணுங்கிறதா அவங்களோட பிளான். வேலையை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறது தான் கரெக்ட்னு வக்கீல் சொல்லிட்டாரு. பையர் ஒருத்தரே கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ வேலையை தொடர்றதுனால பல விதத்துலயும் பிரச்சனை வரும்னு அவர் சொல்றாரு. என்னம்மா இது, நாம எதிர்பார்க்காத சோதனையா இருக்கு. என்ன சார் பண்றது, நாம ஒண்ணு நினைச்சு திட்டம் போடுறோம், ஆனா நடக்கிறது எல்லாமே வேற விதமா இருக்கு. வேலையை நிறுத்தி வைக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஆதித்யா தான் காரணம்னு யாரும் உஷா கிட்ட சொல்லக்கூடாது. ஏமா, உஷாவுக்கு இந்த விஷயம் தெரியாதாமா? தெரியாது சார், அவளுக்கு ஏதோ தலைவலியா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னா. சரிம்மா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் எந்த விஷயம் சொல்ல மாட்டேம்மா. மேடம், என்ன மேடம்? நான் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், அதான் கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சு? பையர் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டார் சார். என்ன மேடம், நான் இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா 2ல 1 பார்த்துருப்பேன். சரி, இப்பயும் ஒன்றும் ஆயிடல, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சிவதாஸ், பதட்டப்படாதீங்க. இது கோர்ட் விஷயம். இதில் இப்போ நீங்கள் தலையிட்டீங்கன்னா பிரச்சனை திசை திரும்பி வேற மாதிரி ஆகிடும். அதனால எங்ககிட்டயே விட்டுருங்க, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். அட போ தொல்காப்பியா, நான் பார்க்காத கோர்ட்டா என் சர்வீஸ்ல? என்னையா பேசுற நீங்க? மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த பைய கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டே வாங்கினா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. அந்த புறம்போக்கு நாயை நான் பார்த்துக்கிறேன். இல்ல, அது வந்து மேடம், இப்போ எதுக்கு நீங்க தயங்குறீங்க? பூமி பூஜை பண்ண அன்னைக்கு பிரச்சனை பண்ணவங்கள நான் எப்படி டீல் பண்ணேன்னு பாத்தீங்கல்ல? ஒரு போன்ல அவனுங்களை நான் அடக்கி வைக்கல.
சொல்லுங்க மேடம். ஐயோ இந்த சிவதாஸுக்கு இதெல்லாம் சாப்ப மேட்டர் மேடம். அது வேற சிவதாஸ். ஆனா இப்போ இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயாச்சு. ஆனா என்னையா இப்ப கோர்ட்டுக்கு போனா என்னையா? மேடம் பின்னால நான் இருக்கிறது தெரிஞ்சா எவனும் ஒண்ணும் பண்ண மாட்டான். புரியுதா? நான் பாத்துக்கிறேன்யா. எந்த கோர்ட்டும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த போலீஸும் என்ன கிழிக்கவும் முடியாது. அட என்னங்க நீங்க முன்னாடி இப்படி தான் ஆதிட்ட வீரம் பேசுனீங்க. அந்த ஆதி தூக்கி உங்களை ஒரே நிமிஷத்துல உள்ள வச்சான். ஜாமீன்ல எடுக்க கூட ஆள் இல்லாம நாங்க வந்து எடுத்தோம். இது கோர்ட்டு மேட்டர். விவரம் தெரியாம சிக்கிக்காதீங்க. அப்புறம் நாங்க உங்களை மறுபடியும் ஜாமீன்ல எடுக்க வேண்டி வரும். என்ன தொல்காப்பியன் ரொம்ப பேசுற? நான் ரொம்ப பேசலைங்க. நீங்க தான் புரியாம வந்து இங்க சவால் விட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சிக்கல்ல மாட்டிக்குவீங்கன்னு சொல்ல வந்தேன். யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? சொடக்கு போட்டு இப்பவே அந்த ஆதியை தூக்கவா? நான் நினைச்ச அந்த ஆதி உயிரோடவே இருக்க மாட்டான், தெரியுமில்ல? ஏன் தேவையில்லாம பேசி என் எரிச்சல கிளப்புற? கம்னு இரு, புரியுதா? மேடம் சொல்லட்டும். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம். பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன். வேண்டாம் சார், இதுல நீங்க தலையிட வேண்டாம். ஏன்னா இது கோர்ட் வரைக்கும் போயிட்ட ஒரு விஷயம். எங்க கம்பெனியோட நம்பிக்கையை பாதிக்கிற விஷயம். ஸோ வேற வழிமுறைகளில் நாங்க இதை ட்ரை பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இதை நாங்களே கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கிறோம். ப்ளீஸ் சார். இது பாருங்க, நீங்க இவ்வளோ அக்கறை காமிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உங்க உதவி தேவைப்பட்டா நாங்களே சொல்றோம். ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல தயங்காதீங்க. வரேன். அண்ணே. என்னடா? என்னண்ணே இந்த தொல்ஸ் பையன் இப்படி மறைமுகமா உங்களை குத்தி காட்டுறான்? அதுவும் மேடத்துக்கு முன்னாடி எப்படி பேசிட்டானே? முன்னெல்லாம் மேடம் ஃபுல் இம்ப்ரெஸ்டா இருந்தாங்க, இப்போ டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டானே. என்னண்ணே நிலைமை இந்த மாதிரி? பவுன அந்த ஆதிய கூட அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இந்த தொல்சு பையன் இருக்கான்ல, அவன் தோலை உரிக்கணியா? அவனை போனா போதுன்னு விட்டா என்ன ஏன் இன்சல்ட் பண்றாயா? அதுவும் மேடத்துக்கு முன்னால. நானே ஒரு 7.5, எனக்கு ஒரு 7.5யா? அவனுக்கு 7.5 நெருங்கிருச்சு. டைம் பார்த்து அவனை அனுப்பிச்சிடுறா.